கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, இந்த புதிய நாளை தந்தீர் ஐயா. இன்றைக்கும் உடைய வேதத்தை வாசிக்கவும் கர்த்தாவே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க. இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கணும் அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. அதன்படி நாங்கள் ஜீவிக்க பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்களை சகல சத்தியத்தில் எங்களை நடத்துவேன்னு சொன்னீங்களே, எங்களை நடத்துவீராக. ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் செய்கிற தேவன் நீர் செய்து முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்பி அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் எதிர்பார்க்கறது நம்மளிடத்துல அவருக்கு நம்ம பிரியமாக நடக்கிறோமா, அவர் எதிர்பார்க்குற மாதிரி. உலகம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னதாகவே கர்த்தர் அவருடைய கண்கள் நம்மை கண்டது. எப்படி? உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே, அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னதாகவே நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கண்கள் கண்டது. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. நமக்காக இறங்கி வந்த தேவன், நம்மை நேசிக்கிறவர், நம்மை அன்பு கூறுபடினால் நம்மை நித்தமும் அவர் நம்மை போதித்து நம்மை நடத்துகிறார். அவருக்கு பிரியமாக நடக்கிறதா அவர் எதிர்பார்க்குறார். கடந்த நாட்களில் பாஸ்டர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இருந்தாங்க. ஆனால் தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆதாம் இடத்துல கொடுத்த போது சாத்தான் வஞ்சித்தான். ஏவாள் மூலியமா ஆதாம் கிட்ட போக முடியல, ஆனால் ஏவாளை வஞ்சித்தான். அப்போ வஞ்சித்த ஏவாளிடத்துல இது வந்த அந்த பழத்தை அவன் சாப்பிட்றதுக்கு முன்னதாக தேவனிடத்தில் ஒரு விசை கேட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் சிந்திச்சிருந்தா தேவன் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். என் மகன் எனக்கு பிரியமாக நடக்கிறான்னு சொல்லிட்டு இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார். இதை நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம சிந்திப்போமானால் நம்ம தவறான வழியில் போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுறதுக்கு ஏதுவாகும். வேதத்தில் ஸ்திரீகளுடைய பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெபேக்காவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ரெபேக்காவும் சேரா மாதிரி தான் ஹெல்ப் பண்ணோன்னு போனாங்க. அந்த சேரா ஹெல்ப் பண்ணது ஆகார் மூலியமா. அதனால ஒரு மூர்க்கமான ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கு ஆயிடுச்சு. இங்கே ரெபேக்கா ஹெல்ப் பண்ணோன்னு பார்த்தாங்க. யாருக்கு? தேவனுக்கு. நம்ம யாராவது பண்ண முடியுமா தேவனுக்கு? நோவே. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஹெல்ப் பண்ணாங்க. ஆசீர்வாதம் எப்படியும் கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்குரியது தான். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? மேனிப்புலேட் பண்ணாங்க. அது தேவனுக்கு பிடிக்கல. அவங்களுடைய முடிவு அப்படியே வேதத்தில் காணப்படல.
எப்படி மறிச்சாங்க தன் மகனை தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு அவன் சாகாதபடிக்கு அவனை காப்பாற்றிடணுன்ட்டு அனுப்பிட்ட பிறகு அவங்களுடைய அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை மறைச்சாச்சு. நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி தான். நம்ம எந்த விதத்துலேயும் தேவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். அவர் சொல்லும் வழியிலே நாம் நடந்தோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை எந்த கஷ்டமும் இல்லாமல் எளிவாய் சுதந்திரிக்கிறதுக்கு முடியும். இப்பொழுதும் வேத பகுதியில் யாக்கோபு அவங்க அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அதாவது அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாயினுடைய கருவிலே தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது என்னென்று சொல்லி ஆராதிக்கிறோம்? என் முற்பிதாக்களின் தேவன். அதே போல தேவன் அவர் தான் தாசனிடத்தில் நிற்கும்போது, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி யாக்கோபின் முன்பாக நிற்கிறார். இதுவே தேவன் ஏசா முன்பாக விதமாக நிற்கலை. ஸோ ஏசாவே தள்ளிட்டாங்க, ஆனால் யாக்கோபை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க, ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய வழியிலே நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். நல்ல தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன், மகா பெரியவர், தேவாதி தேவன். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், எல்லா நாமம், அதற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். எத்தனை பெரிய அந்த நாமம் சொல்லும்போதே பேதுருவும் யோவானும் எடுக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் இந்த போர்ஷனுக்கு வரலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். இந்த போர்ஷன் படிக்கும்போது இது அப்படியே நம்ம கண் முன்னாடி நம்ம வைக்கலாம். தாயினுடைய கருவிலிருந்து உண்டான நாள் முதல் அவன்
முடவனாய் இருந்திருக்கான். அவனுடைய வாழ்க்கை அந்த தேவாலயத்தில் பிச்சை எடுக்கிற வேலை தான். தாங்க பெற்றோர்கள் வேறு எந்த செய்ய முடியாது. ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய சீஷர்கள் வந்து நிற்கிறாங்க. அவர்களிடத்துல இருந்தது தேவ வல்லமை. அந்த தேவ வல்லமை இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொல்லும்போது அங்கே காரியங்கள் நடக்கும்.